இன்றைக்கு அர்ஜுனா பார்லிமெண்ட்டில் பேச முடியாது, தடை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த தடை ஏன் விதிக்கப்பட்டதுன்னு சொன்னால், தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை எடுத்து கதைச்சு அது பெரிய ஒரு பூதாகாரமாக வந்த நிலைமையில தான் இன்றைக்கு அர்ஜுனாவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு தமிழன் ஒருதன், இப்போ நாங்கள் அர்ஜுனாண்டு பார்க்காமல் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாண்டு பார்க்காமல் தமிழன் ஒருதனுக்கு பாராளுமன்றத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு சுயமே தமிழன், நாங்கள் தமிழன் தமிழன் என்று சொல்லி சூடு சுரண தமிழ் ரத்தம் ஓடுறவன் எப்பவும் நாங்கள் எங்கள் சுய கௌரவத்துக்காகத்தான் வாழுவான். தமிழ் தேசியத்தை தான் வாழுவான். அது சூடு சுரண இல்லாதவங்கள்லாம் மற்ற கட்சிகளுக்கு, தென்னிலங்கை கட்சிகளுக்கு வாக்கு போடுவான். ஏன்னு சொன்னால் தெரிஞ்சோ தெரியாமலோ 3 பேரை நீங்கள் யாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்துட்டீர்கள் சொன்னால், அது எங்கட தமிழ் அரசியல் கட்சிகள் ஏன் மௌனம் சாதித்தன? உண்மையின்படி ஒரு பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரைக்கும் எல்லா பாராளுமன்ற உறுப்பினருக்கும் குரல் கொடுக்கணும், கட்டாயமாக குரல் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் வெளிநடப்பு செய்யணும். உண்மையின்படி அதுதான் ஒரு செய்ய வேண்டிய விஷயம். அதை விட்டுட்டு ஒரு சிலர் இரண்டு நீ எங்கட மாவட்டத்துக்கு வார, எங்கட மாவட்டத்து பிரச்சனைக்கு நீங்கள் மூக்க நுழைக்கிறீர்கள். அர்ஜுனா பாராளுமன்றத்தில் கதைச்ச கதைக்கு அதை கொண்டு உண்ட மாவட்டத்தில் வையன்னு சொன்ன அமைச்சர் பிரியப்பா எங்கட மாவட்டத்துக்கு வாரியம். அர்ஜுனா எங்கட மாவட்டத்தை இருந்தாலும் வைக்கட்டேன் பசுத்தோல் புலிகள் மாதிரி நாங்கள் நல்லவர்கிட்ட மாதிரி வேடம் போடுறீங்க சொன்னால், அர்ஜுனா சில கட்சிகளை தாக்கி கதைச்சது உண்மையின்படி அது சரியானத்தான் கதைச்சது, பிள்ளையண்டு இல்லை. அர்ஜுனா கதைச்சது பிள்ளையண்டு இல்லை. அவர்கள் தங்களுக்கு சாதத்தை பயன்படுத்தி கொண்டு அர்ஜுனாக்காக ஒரு சிலர் அர்ஜுனாக்காக கதைச்சிருக்கலாம். அது சுயநலமாக இவங்கள் போலி அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போலி அரசியல்வாதிகள் போலி அரசியல் நடத்துட்டாங்க. இன்றைக்கு யுத்தம் நடந்து கொண்டு கேட்கல, இன்றைக்கு விமானங்கள் குண்டு போட்டு பொதுமக்கள் கொத்தா செய்து கொண்டு கேட்கல. இதே அமைச்சர் தான் சொன்னவர், அங்கே சத்ததெல்லாம் புலிகள் பொதுமக்கள் சாகையில். இன்றைக்கு ஜனாதிபதி போனவராம், தொட்டுட்டாராம், வல்லட்டுத்துறையில மிதிச்சவராம் என்று சொன்னார். அங்க வல்லட்டுத்துறை மக்கள் வரவேற்கையில், வல்லட்டுத்துறையில் மக்கள் வாங்க சொல்லி கம்பளம் பிரிச்சு வரவேற்கையில் இவியா கொட்டையை போட்டுச்சுறேன், இவே இந்தியாக்கள் கொட்டையை போட்டுச்சுறேன் வந்துடுறேன். ஆனால் வந்தவா வணக்கம், நான் நாகராசா வர்ணவசிங்கம், கூட்டுறவு வடமாகாண கடத்தொழில் சமாசத்தின் பிரதிநிதி. இன்றைக்கு பேசும் பொருளாக போய்கொண்டிருக்கிறது கடத்தொழில் அமைச்சர். கடலண்டா என்னென்று தெரியாத ஒரு அமைச்சர் இன்றைக்கு வல்லட்டுத்துறையில் ஜனாதிபதி போனவராம், தொட்டுட்டாராம், வல்லட்டுத்துறையில் மிதிச்சவராம் என்று சொன்னார். அங்கே வல்லட்டுத்துறை மக்கள் வரவேற்கையில், வல்லட்டுத்துறையில் மக்கள் வாங்க சொல்லி கம்பளம் பிரிச்சு வரவேற்கையில் இவியா கொட்டையை போட்டுச்சுறேன், இவே இந்தியாக்கள் கொட்டையை போட்டுச்சுறேன் வந்துடுறேன். ஆனால் வந்த ஜனாதிபதியை வரவேற்கணும் பண்ணுறதுக்கு இருந்தால் அங்கே நிறுவனம் வச்சு வரவேற்கப்பட்டது தவறா. ஆனால் வல்லட்டுத்துறை மக்களாலே அழைச்சி அங்கே வரவேற்கப்பட இல்லை. அங்கே வந்ததும் கூட்டத்துக்கு வந்ததும் உண்மையின்படி வெளியாக்கள் எல்லாரும் பஸ் வழி ஏற்றி கொண்டு திறக்கப்பட்டாக்கள். அங்கே கூட்டத்துக்கு வந்தது 100% வெளியாக்கள். ஒரு 10% ஆக்களும் வல்லெடுத்துறை ஆக்கள் இல்லை. அவங்க வல்லெடுத்துறை மக்கள் வரவேற்கவும் இல்லை. இவர்களாக இவற்றை ஆக்களாக தான் உதயசூரியன் கடற்கரையில் கொட்டகை போட்டு ஜனாதிபதி பேசிட்டு போனவர். நீங்கள் இடம் கிடந்தாலும் எங்கேயும் கொட்டையை போடலாம், எங்கேயும் பெறலாம், எங்கேயும் பேசலாம். ஜனாதிபதி வாரான்னு சொன்னால் ஜனாதிபதிக்குரிய மரியாதையை கொடுக்குறது அந்த ஏரியா மக்கள். அது யாராக இருந்தாலும் ஜனாதிபதி என்ற ரீதியில் ஒரு மரியாதையை கொடுக்கலாம். அதுதான் அங்கே நடந்தே தவற விட்டுட்டு அவர் ஜனாதிபதி வந்தார் மற்றும் வெள்ளெடுத்துற மண் ஒரு தரம் துடையில் நான் தான் தொட்டுறேன்னு சொல்லி இந்த வீரவாப்பை எல்லாம் பேச வேண்டாம். இன்றைக்கு யுத்தம் நடந்து கொண்டு கேட்கல, இன்றைக்கு விமானங்கள் குண்டு போட்டு பொதுமக்கள் கொத்தா செய்து கொண்டு கேட்கல. இதே அமைச்சர் தான் சொன்னவர், அங்கே சத்ததெல்லாம் புலிகள் பொதுமக்கள் சாகையில் என்று. இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு எதிரான முறையில் போராட்டங்களை நடத்துறீங்க. இந்த போராட்டம் இந்த படங்கள் இப்போ உங்கள் வாட்ஸ்அப்பில் எடுத்து பாருங்க, வாட்ஸ்அப்பில் போய்கொண்டே இருக்குது. அதில் ரவுண்டும் போட்டு காட்டுறாங்க, வேற்ற படத்தை ரவுண்டும் போட்டு காட்டுறாங்க. அப்படியாக ஒரு அமைச்சர் வந்திருந்து இப்போ வந்திருந்து கொண்டு பசுத்தோல் போத்த புலி மாறி நான் தமிழ் மக்களுக்காக கேட்குறேன். இன்றைக்கு பாராளுமன்றத்திலே அர்ஜுனா அந்த கதைக்கு சரியாக செய்யலாம் உன்ற மாவட்டத்தில் கொண்டே வச்சிருந்து இன்றைக்கு சுயமே தமிழன், நாங்கள் தமிழன் என்று சொல்லி சூடு சுரண தமிழ் ரத்தம் ஓடுறவன் எப்பவும் தாங்கள் எங்கள் சுய கௌரவத்துக்காகத்தான் வாழுவான். தமிழ் தேசியத்தை தான் வாழுவான். அது சூடு சுரண இல்லாதவங்கள்லாம் மற்ற கட்சிகளுக்கு, தென்னிலங்கை கட்சிகளுக்கு வாக்கு போடுவான். ஏன்னு சொன்னால் தெரிஞ்சோ தெரியாமலோ 3 பேரை நீங்கள் யாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்துட்டீர்கள். நீ எங்கட மாவட்டத்துக்கு வார, எங்கட மாவட்டத்து பிரச்சனைக்கு நீங்கள் மூக்க நுழைக்கிறீர்கள். அர்ஜுனா பாராளுமன்றத்தில் கதைச்ச கதைக்கு அதை கொண்டு உண்ட மாவட்டத்தில் வையன்னு சொன்ன அமைச்சர் பிரியப்பா எங்கட மாவட்டத்துக்கு வாரியால். அர்ஜுனா எங்கட மாவட்டத்தை இருந்தாலும் வைக்கட்டேன் பசுத்தோல் புலிகள் மாதிரி நாங்கள் நல்லவர்கிட்ட மாதிரி வேடம் போடுறீர்கள்.
இன்றைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களோட மக்கள் விட்ட பிள்ளை. அவர் ஒருத்தர் பேசுகிறார், கிணத்து தவளையல் மாதிரி தவளையல் கத்தி 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 தொண்டை கிழிஞ்சு சாகரண்ட பேர் தரண்ட மாதிரி அவர் ஒரு கதை கொண்டு விட்டுருந்தார். அது யார் சாகர சொன்னில் இனிமேல் வேறு தேர்தலில் தெரியும். எங்களந்த மக்கள் இன்றை வரை இன்னும் புரிஞ்சு கொள்ளல. அவை ஒருத்தர் வந்து எம்பிபிக்கு தாங்கள் உதவி செய்கிறாங்க, நாங்கள்லாம் தூக்கி விட்டுறாங்க, நாங்கள்லாம் இவைகளை கொண்டு வந்த நாங்கள் யாழ்ப்பாணத்தில் 3 பேரையும் கொண்டு வந்தாலும் சொல்லி இன்றைக்கு கத்தி கொண்டிருக்கார். வெளிநாட்டிலேருந்து அவர் கத்துறார் போல் நடக்கிறவர். எல்லாரும் வந்து அரசாங்கத்துக்கு முண்டு கொடுக்குறாங்களா தானே கிடக்கு. தமிழ் மக்கள் ஒன்று சேரணும், தமிழ் மக்கள் இந்த பிரச்சனை தீரணும், தமிழ் மக்களை ஒன்றிணைக்கணும்னு சொல்லி யார் சிந்திக்கிறான், யார் செயல்படுறான்? சரி, முதல் இருந்த அரசியல்வாதிகள் தான் அரசாங்கத்துக்கு முண்டு கொடுத்தாங்க, தாங்கள் கலவி குடிச்சு பிழைக்கணும்னு சொல்லி பிழைச்சாங்க. இப்போ தன்னும் சரி, இனிமே தன்னும் எல்லாரையும் ஒன்றிணைச்சு ஒன்று வந்து தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லி எவன் அதை சிந்திக்கிறான்? தாங்கள் அவையை தூக்கி விட்டுறாங்க, எங்களால் நீங்கள் வந்த நீங்கள் நாங்கள் போன் எடுத்தால் போன் தூக்குறது இல்லை என்று வீரவசனம் எல்லாம் சொல்லிருக்கிறீர்கள். யாருக்கு கொடுத்த யாரை தூக்கி விட்டுறீங்க? தென்னிலங்கை கட்சியை தானே தூக்கி விட்டுறீங்க, என்பிபியை தூக்கி விட்டுறீங்க. ஏதோ தமிழ் மக்கள் இந்த கட்சியை தூக்கி விட்ட மாதிரி அதுவும் ஒன்றும் தெரியாதவங்கள தூக்கி விட்டுருக்கிறீர்கள். இன்றைக்கு தையிட்டு விகாரி எடுத்தாலும் சரி தானே, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, யார் குரல் கொடுக்குறான், அதை அகற்றணும் எவன் கேட்கிறான்? நீங்கள் தூக்கி விட்டாக்களுங்க 3 பேர் இருக்கிற யாழ் மாவட்டத்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினர். ஏன் அவைகளுக்கு வே இல்லையோ, அவை தமிழர் இல்லையோ? இந்த யோசிச்சு பாருங்கோ, கபரணி என்கிற இடத்துல தமிழ் கோயில் அடித்து என்னவோ செய்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு சிங்கள மக்கள் இல்லாத ஏரியாவில் தமிழ் மக்கள் இதை காணியை பிடிச்சி விகார கட்டுறாங்க. என்கிற மக்களுக்கு இண்டை வரையும் ஒரு சில கொஞ்சம் பேரை தவிர மற்றபடி எங்களும் இந்த மக்களுக்கு உணர்ச்சி இல்லை. இந்த யோசிச்சு பாருங்கோ, கபரணி என்கிற இடத்துல தமிழ் கோயில் அடித்து என்னவோ செய்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு சிங்கள மக்கள் இல்லாத ஏரியாவில் தமிழ் மக்கள் இதை காணியை பிடிச்சி விகார கட்டுறாங்க. என்கிற மக்களுக்கு இண்டை வரையும் ஒரு சில கொஞ்சம் பேரை தவிர மற்றபடி எங்களும் இந்த மக்களுக்கு உணர்ச்சி இல்லை. தயவு செய்து இனிமத்தன்னும் வெற்ற தேர்தலில் தன்னும் இனிமத்தன்னும் உங்களுக்கு எங்களது தமிழ் கட்சிகள் இருக்குது. அவன் கள்ளனோ காடனோ கெட்டவனோ நல்லவனோ பணம் சம்பாதிக்கிறனோ அதை விடுங்கோ. அதை விட்டு என் வெளியில் போறீர்கள். இன்றைக்கு எத்தனை சுயேட்சை கட்சி இருக்குது. ஏன் நீங்கள் தயவு செய்து நீங்களே கேட்டிருக்கலாம். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு அமைப்பு கேட்டிருக்கலாம். இப்போ பலதண்ணி அபிவிருத்தி இருக்குது, விவசாய சங்கம் இருக்குது, கடத்தொழில் சங்கங்கள் இருக்குது, வேறு ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்குது. ஏன் உங்களால் கேட்டு கூட கிராமத்தை முன்னேற்ற இயலாது? ஏன் அவனுவர்கிட்ட போய் நாங்கள் கையேந்தோனும் வாயிலக்கணும்? நீங்களே சுயமே சிந்திச்சு முடிவெடுக்க பார்ப்போம். இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து சிந்திச்சு முடிவெடுத்து உங்களோட நகர சபை உங்களோட பிரதேச சபைகளுக்கு நீங்கள் எத்தனை வட்டாரமோ அத்தனை வட்டாரத்துக்கு ஆக்களை நிறுத்துக்கோங்க. 5000 ரூபா தான் சுயேட்சைக்கு கட்டுப்பணத்தை நிறுத்தி அந்த மக்களுக்கு போட் பண்ண சொல்லி போட் பண்ணி எங்களோட கிராமத்தை நாங்களே டெவலப் பண்ணலாம் தானே. ஏன் அவனவர்கிட்ட போவான்? அவர் அட்பசர் ஆசைக்காக எங்களுக்கு போல காசு தர்றாங்க, என்பிபி எங்களுக்கு காசு, நாங்கள் அவங்களுக்கு தான் போட போகிறோம், நாங்கள் அவங்களுக்கு தான் வேவாக்க போகிறோம்னு நிற்கிறீர்கள். அப்போ திரும்பியும் எல்லாரும் ஒரே பிள்ளையை தான் விட்டு கொண்டிருக்கிறோம். திருப்பி நாங்கள் எல்லாரும் ஒரே பிள்ளையை தான் விடுறோம். தயவு செய்து இனிமேத்தானும் எல்லாரும் திருந்துங்க. இனிமேத்தானும் எங்கள் மக்களுக்கு என்ன தேவை? எங்கள் இந்த வடமாகாணத்தை வடக்கையும் கிழக்கையும் எப்படி கட்டி எழுப்பணும்? இன்றைக்கு எங்களுக்கு நாங்கள் யுத்தத்துக்கு மேல் இருந்த ஃபேக்டரி எல்லாம் எங்கே, ஆஸ்பத்திரி எல்லாம் எங்கே, தொழிற்சாலை எல்லாம் எங்கே? ஏன் அதுகளை உங்களால் கட்டி எழுப்ப முடியலை? இன்றைக்கு குறிஞ்சாத்தி உப்பளம் எங்கே போயிட்டுது? இன்றைக்கு 1000 உப்பளம் படுத்து கிடக்குது. இன்றைக்கு உண்மையாக மீனுக்கு போடுற உப்பு இல்லாமல் எத்தனையோ பேர் எத்தனை தொழிலாளிகள் இன்றைக்கு செத்து கொண்டிருக்கிறான். மீன் கருவாட்டு மீன் எடுத்து உப்பு போடலாம், உப்பு இல்லாமல் இன்றைக்கு அவன் பட்டினியில் செத்து கொண்டிருக்கிறான். இதுகளை பற்றி யார் சிந்திக்கிறீர்கள்? இன்றைக்கு கடத்தொழில் எத்தனையோ கடத்தொழில் இல்லை. அப்போ இன்றைக்கு மக்கள் செத்து கொண்டிருக்கிறோம். கடலை இட்டு கடலை நம்பி வாழுகிற மக்கள் செத்து கொண்டிருக்கிறோம். திருப்பி பழையபடி திருப்பி லைட்டு, கடலில் லைட்டு, பார்க்குற இடமெல்லாம் லைட்டு, திருவிழா மாதிரி லைட் போடுறாங்க. சுருக்கு வரி ஒரு பக்கம், இந்தியாவில் முழுக்க உள்ளூரில் படம் ஒரு பக்கம், டைனமைட் அடிக்கிறாங்க, திருப்பியும் குளதல்றாங்க, தங்குசி வேலை படியா கண்ணை மூடிக்கொண்டு படியா முழு பேரும் செய்கிறாங்க. அப்போ இன்றைக்கு எவ்வளோத்தையெல்லாம் இருக்குது, எவ்வளோத்தையும் இருந்து எங்கே இந்த கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டியவட எல்லாரும் இன்றைக்கு எங்கேயோ நிற்கிறான். ஒரு கடல் என்றால் என்னென்னு தெரியாத ஒரு அமைச்சரை கொண்டு வந்து இன்றைக்கு நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம். கடற்தொழிலுக்கு வாரவன் எல்லாரும் அப்படியே தான் கிடக்கு. கடற்தொழில் அமைச்சர் முன்னாள் மஹிந்த அமரவராக இருக்கைகளை நாங்கள் கொஞ்சம் தானே சாதிச்சுறாங்க. உண்மையாக மஹிந்த அமரவராக போகிற அப்புறம் இன்றைக்கு கடல் வளம் இன்றைக்கு எங்களுக்கு நாசமாக போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு எல்லா வழியாலையும் கடற்தொழிலால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ இதுகள் ஒருத்தருக்கும் கண்ணுக்கு தெரியலை, ஒருத்தரும் சிந்திக்க வழியிலே ஒன்றுமே செய்யலை. இப்போ இன்றைக்கு நான் போன கிழமைக்கு முதலாக்கும் டான் டிவியில் ஒரு நியூஸ் கொண்டு போனது. இன்றைக்கு வடமராட்சி கிழக்கில்
டிராக்டர் பூட்டி கரவேலை இழுக்கிறது. ஒருவர் வந்து 150 கம்பாம் போட்டு கரவேலை இழுக்கிறாருன்னு சொல்லி இந்த டான் நியூஸில் கேட்டுறான். அது வெத்தில கணியோ தாலை அடியிலேயோ இருந்து யாரோ அதை கொடுத்துருக்கு போறதுக்கு. ஒரு 150 கம்பாம் போட்டு ஒருத்தன் கரவேலை வளைக்கிறேன்னு சொன்னால் 24 மணித்தியாலம் தேவை. குறைஞ்சவனுக்கு 20 மணித்தியாலத்துக்கு மேலே தேவை அந்த வேலை கரைய வர்றதுக்கு. அப்போ அந்த கடலில் எந்த ஒரு தரம் தொழில் செய்யலாது. அது ஒரு பொய்யான வசனம். உண்மையின்படி அன்றைக்கு நான் ஒரு துக்க வீட்டுக்கு போயிருந்தேன். தாளையடி சங்கத்திலே ஒரு ஐயா வந்து காய்ச்சார். ஒரு அண்ணா என்னோட காய்ச்சார், தம்பி இப்படி பிரச்சனை ஐயா, இதால் என்ன செய்யலாம், இதுக்கு யார் வழி சொல்லுங்கொண்டு. நீங்கள் சொல்லுங்க என்ன பிரச்சனை கேட்கத்தான் இப்படி தாங்கள் தங்கட சங்கத்தில் டிராக்டர் தொழிலை நிப்பாட்டி போட்டோம். அப்போ நான் உடனே அவரை பேசினேன், அண்ணா டிராக்டர் தொழிலை நீங்கள் நிப்பாட்டுறதா இருந்தால் ஒட்டுமொத்தமாக இந்த எங்கள் இந்த வடக்கிலையும் கிழக்கிலையும் இருக்கிற டிராக்டர் தொழிலெல்லாம் நிப்பாட்டணும். இன்றைக்கு நீங்கள் ஊரவனை நிப்பாட்டியிருக்கள். எங்கேயோ புற மாவட்டத்தில் இருக்கிற வந்தவன் 40-50 கம்பாத்தை போட்டு டிராக்டரை வளைக்கிறான் அப்படின்னா அவனையும் நிப்பாட்டியிருக்கணும். அவன் எங்கேயோ இருந்து வந்து வளைக்கிறவன் 40-50 கம்பாத்தை போட்டு வளைக்கிறான். எங்கடா ஊரவன் டிராக்டர் தொழில் செய்கிறவனை நீங்கள் தடை செய்து வச்சிருக்கிறீர்கள். அது தப்பான விஷயம். பண்ணா செய்தால் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் மறியுங்கோ, இல்லையான்னு சொன்னால் மறிக்காதீங்கோ. உண்மையாக நாளுக்கா தாலி அடியில் இந்த டிராக்டர் விலை இழுக்க நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் போய் பார்த்துறாங்க. ஒரு அந்த 40 கம்பாம் இழுத்து முடியவே 4-4.5 மணித்தியாலம் செல்லுது கம்பாம் பெற. அதுக்கு அப்புறம் விலை வேற 1.5 மணித்தியாலம் செல்லுது. அப்போ 40 கம்பாம் விட்டு வளைக்கிறவன் 5.5 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் செல்லுது. அவன் விலை குறுகி கரைய வேற 150 கம்பாம் விட்டு வளைத்தால் என்ன நடக்கும்? கடல் என்ன செய்யும்? எத்தனை மணித்தியாலம் தேவை? குறைஞ்ச 20-24 மணித்தியாலம் ஒரு நாள் தேவை. அப்படி அங்கே ஒரு தொழிலும் இல்லை. இது ஆரவோ தவறான சொல்லியிருக்கிறார்கள். இப்படி 150 கம்பாம் போட்டு வளைக்கிறோம். ஆனால் 40-50 கம்பாம் போட்டு வளைக்கிறீங்க தான். அதை வந்து கொண்டோலுக்க கொண்டரும் கட்டுப்பாட்டு கொண்டரும் சங்கங்கள் வடமராட்சி கிழக்கு இருக்கிற சங்கம் சமாசம் எல்லாம் சேர்ந்து அதை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். இன்றைக்கு அதே போல தான் இன்றைக்கு வடமராட்சி கிழக்கில் வெளி மாவட்டக்காரர் அட்டை தொழிலுக்கு வருகிறேன். போன வருஷம் 250 பேருக்கு அட்டை தொழிலுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் தொழில் செய்தவன் 600 பேர். அது எங்களுக்கு தெரியாது. அதை வந்து கயேந்திரநாக்கள் கேட்டதுக்கு அங்கே உள்ள நீதிமன்றத்துலேருந்து யாரோ ஒரு ஆள் சொல்லியிருக்கிறார், நாங்கள் கொடுத்தது 300 பேருக்கு தான் அனுமதி, அங்கே அனுமதி இல்லாமல் 300 பேர் 600 பேர்கிட்ட செய்கிறாங்க, 300 பேர் கூட செய்கிறாங்க. அப்போ அது என்னண்டப்பா அப்படி இதை செய்ய முடியும்? ஒருதன் தென்னிலங்கையில் வந்து ஒரு அனுமதி பெறாமல் 300 போட்டுக்கிட்ட இங்கே வந்து அட்டத்தொழில் செய்கிறான்னு சொன்னால் என்னென்ன செய்ய முடியும்? அதுக்கே நீங்கள் நடவடிக்கை எடுக்கல. சரி, உங்களாலே அனுமதி வழங்க இல்லை என்று சொன்னிருந்தால் நீங்களே அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. எங்கேயோ இருந்து வந்து ஒருத்தர் வந்து அனுமதி இல்லாமல் இங்கே தொழில் செய்ய முடியுமோ? எங்கிருந்த இடங்களில் சங்கத்தில் ஒரு சங்கத்திலேருந்து ஒரு சங்கத்துக்கு மாறி தொழில் செய்ய போகிறாரு. நாங்கள் கடிதங்கள் மூலமாக கடிதங்கள் கொண்டே கொடுத்து அது கடிதங்கள் சங்கம் சரிபார்த்து அதுக்கு பிறகு அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏற்றுக்கொண்டு எனக்கு இந்த நடைமுறை நடந்துருக்கு. இப்போ வெளி மாவட்டத்திலேருந்து வாரவனை அனுமதி இல்லாமல் ஒரு 300 பேர் இந்த தொழில் செய்கிறான், 300 படகு தொழில் செய்யணும்னு சொன்னால் என்னென்ன தொழில் செய்ய அதுக்கே இந்த நீதித்துறை நடவடிக்கை எடுக்கல. அப்போ யோசித்து பாருங்க இதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி, எவ்வளோ லஞ்சங்கள் எவ்வளோ ஊழல் நடக்குதுன்னு சொல்லி சட்ட நடவடிக்கை ஏன் எடுக்கல? அப்போ இதுதான் நாட்டில் நடந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு நாடு மோசமாக போய்கொண்டிருக்கு. எங்கள் கடல் மோசமாக போயிருக்கு. வேற வேறு லஞ்சம் கூடிக்கொண்டே போகுது. இன்றைக்கு முதல் இருந்த அரசாங்கத்தை விட இப்போ தான் இன்னும் கஞ்சா கடத்தல் கூடி இருக்குது. பார்க்குற இடமெல்லாம் கஞ்சா கடத்துறான். கஞ்சா கடத்தி கொண்டு அவங்களுக்கு துணை போகிறதே சில அரசாங்கத்தில் சம்மந்தப்பட்டாக்கெல்லாம் துணை போயினேன். ஏனென்று சொன்னால் ஒரு சின்ன சம்பவம். ஒரு மாதத்துக்கு முதல் எங்கட வீட்டடியில் வந்து போலீஸ் எல்லாம் வந்து ஏறி விழுந்து என்ற மகள் வீட்டு எங்கட பக்கத்து வீட்டில் ஒரு வெளிநாட்டுக்காரன் வீடு. அப்போ அந்த வீடு கட்டி கொண்டு பொழுது அந்த வீடெல்லாம் ஓடியெல்லாம் கிண்டி கிளறி பொச்சு மட்டை கிட்டியெல்லாம் கிளறி பார்க்கினேன். அப்போ நான் போய் கேட்டது கிடக்கா இப்படி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அதான் கிண்டுறேன். கஞ்சா கடத்துறவன் எங்கேயே இருக்கிறானே இங்கே வந்து கிண்டுறியாள், பக்கத்தை விட கிண்டுறியாள், அங்கே கிண்டுறியாள். ஆனால் இவ கிண்டி போட்டு அடுத்த நாள் கஞ்சா அங்கே இருந்து கஞ்சா வலிக்கிட்டு வெளியில் போதும், சைக்கிளில் கஞ்சா போதும். அப்போ கஞ்சா கிடக்கிற வீட்டை விட்டுட்டு தேவையில்லாத வந்து பார்த்து கொண்டு தெரியுறேன். அப்போ அதே மாதிரி தான் இன்றைய கன்னடங்களில் கனவேற்ற உதவியோட கஞ்சா வெளியில் போதும். ஆனால் அதை வேறு ஆக்களுக்கு தெரிஞ்சு வேறு இடங்களுக்கு சொல்கிறேன்னு தான் அந்த கஞ்சா பிடிபடுது. இப்போ அதே ஏரியாக்காரனை விட்டு வெளியில் இருக்கிற ஏரியாக்காரன் சொன்ன உடனே அவன் போய் பிடிக்கிறான் கஞ்சாவை. அப்போ நீங்கள் இந்த கஞ்சா இன்றைக்கு மோசமாக போய்கொண்டு கஞ்சா மோசம். இப்போ பழமையை விட இப்போ கஞ்சா மோசம். இப்போ இங்கே வேறுக்கோ அங்கே 300 கிலோ பிடிபட்டதாம், இங்கே 200 கிலோ விட்டதாம், இங்கே 50 கிலோ பிடிபட்டாங்க. எங்கே பிடிபடுது? போதையோடைய அங்கே பிடிபட்ட 2 பேருடைய எங்கே பிடிது? யாரால் பிடிபடுது? ஏன் உங்களால் அதுக்கு சரியான முறையில் இறுக்கமான நடவடிக்கை எடுக்க முடியல? இன்றைக்கு கள்ளமண் கொண்டு போகிறாருன்னா சுட்டு பிடிக்கிறீர்கள், கஞ்சா கொண்டு போகிறானே ஏன் சுட்டு பிடிக்க முடியலை உங்களால்? கள்ளமண் ஏற்றுறவனே சுட்டு பிடிக்கிறீர்கள். இன்றைய கஞ்சா அதுவும் ஒரு சட்டவிரோதமான தொழில்.
இன்றைக்கு எங்களோட மக்களை கொண்டே கஞ்சி காய்ச்சற சூழல். அந்த கஞ்சாவை போதையில் இருந்தாலும் 6 வயசு பிள்ளையை கெடுக்கிறான், 10 வயசு பிள்ளையை கெடுக்கிறான், எல்லாரையும் குமார் பிள்ளைனாலும் சரியா கிளவின்னு சொல்றான், கண்ணு மூடி கொண்டு கெடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அரசாங்கம் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்குமா இருந்தால் இந்த கஞ்சா ஒரே நாளில் ஒழிக்கலாம், இந்த போதைப் பொருள் எல்லாத்தையும் ஒரே நாளில் ஒழிக்கலாம். இன்றைக்கு எல்லாரும் இன்றைக்கு லஞ்சம் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கு. வளமையை விட பழைய காலத்தை விட இப்போ லஞ்சம் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கு. ஆனால் உண்மையாக இந்த அரசாங்கம் வந்த உடனே லஞ்ச பில்லு எல்லாரும் மௌனமாக இருந்தவங்க நாங்களும் சந்தோஷப்படுறாங்க. உண்மையாக அனுரூப திஸ்ராயக்கா ஜனாதிபதியாக வந்த உடனே இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்குது, நாங்களும் சந்தோஷப்பட்டுறாங்க. நாங்களும் இதில் வந்து மீடியாவிலேயே சில வசனங்கள் விட்டுனாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லாத்தையும் விட கேவலமாக போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு மாட்டுத்திட்டம்னு ஒரு மாட்டுத்திட்டமும் கொண்டு வரல. இன்றைக்கு எங்களை மக்கள் செத்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு வேற அரிசிக்கு விலையேறி கொண்டு போகுது, சாமானுக்கு விலையேறி கொண்டு போகுது. அப்போ இன்றைக்கு அண்ணனுக்கு உழைச்சி சாப்பிட வழி இல்லை. அன்றாடம் சாப்பிட்ற மக்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதுகள் எல்லாத்தையும் அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்குது. ஆனால் அரசாங்கம் இதுகள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்குது. தேவையில்லாதாக்கள் தேவையில்லாத வசனத்தை பாதிக்கிறேன். தயவு செய்து இனிமேத்தன்னும் எங்கள் அந்த மக்கள் உணருங்கோ. அரசாங்கத்துக்கு முண்டு கொடுக்காயங்கோ, அரசாங்கத்துக்கு முண்டு கொடுத்து அரசாங்கத்துக்கு துணை போகாமல் தயவு செய்து எங்களுடைய ஏனென்று சொன்னால் ஒரு தென்னிலங்கையிலேருந்து வந்த என்பிபி கட்சியிலேருந்து ஒருத்தர் மேறு தொட்டார், யாழ்ப்பாணம் முழு சபையை நாங்கள் பிடிச்சே ஆகும் என்று. ஏனென்று சொன்னால் அவ்வளவுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்களோட மக்கள் போயிருக்கிறேன், அற்ப சொற்ப சலுகைக்காக நாங்கள் போயிருக்கிறோம். இவ்வளவு காலமும் நாங்கள் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்ட நாங்களோ, எங்கேயும் போனாங்களோ, என்ன மாதிரி இருந்து நாங்கள் ஏன் இப்போ வந்து இப்படியாக அற்ப சொற்ப ஆசைக்காக நீங்கள் எல்லாம் ஈடுபடுறீர்கள்? எங்களை இந்த கையை எங்களுக்கு பலம், எங்களது நாங்களே பலம் என்று சொல்லி எங்களை எல்லாரும் இங்கே குழம்புங்க பார்ப்போம். ஏன் உங்களால் அது முடியலை? அன்றைக்கு ஒருத்தரோட கதைக்கிறேன், இல்லையா தாங்கள் இந்த முறை என்பிபிக்கு தான் போடுற மாதிரி இருக்கிறோம். ஏன்னு கேட்டேன். இல்லை நாங்கள் சில விஷயங்களுக்காக கொஞ்சம் உதவி கேட்டுறாங்க தாரம் என்று சொல்லியிருக்கிறேன். அப்போ நான் சொன்ன எல்லாரும் அற்ப சொற்ப ஆசைக்காக நீங்கள் முண்டு கொடுங்கோ, முண்டு கொடுத்து போட்டு எங்களை தமிழ் மக்களை கொண்டு மிச்ச மக்களை கொண்டு எல்லாரும் கடலில் கொண்டு தள்ளுங்கோ. ஆனால் இன்னும் இப்படியே போகமா இருந்தாலும் இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் நாங்கள் எங்கே போய் நிற்போமோ அல்லது இருக்கிற இடம் இல்லாமல் துண்டக்காரன் துணியக்காரன் ஓடுவோமோன்ற ஒரு கட்டத்தில் நாங்கள் இப்போ எங்களது நிலைமை போய்கொண்டிருக்கு. இப்படியே காலப்போக்கில் போகமா இருந்தால் எங்களது நிலம் என்ன செய்யும், எங்களது நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் எந்த நிலைமைக்கு போவோம்னு யோசிச்சு பாருங்க. எல்லாரும் யோசிக்குங்கோ. இன்றைக்கு அவரது பார்லிமெண்ட்டில் எங்களோட யாழ்ப்பாண நூலகத்தை எரித்ததை பற்றி அர்ஜுனா கதை கேட்கல. அவர் ஒரு சிங்கள அமைச்சரோடு இருக்கிறார், தலதா மாளிகையை பற்றி கதைக்கிறார். ஆரால் வந்தது, யார் துவக்கினது, துவக்கி விட்டது யார்? இன்றைக்கு சித்திரவதம் கொலை முகாமங்கள் அதுகள் இப்போ அதில் பிடிபடுது. இது எல்லாத்தையும் யார் செய்தது? தமிழனா செய்தான். செய்கிறதுக்கு தூண்டுறது நீங்கள்லாம். சும்மா இருந்த அப்பாவி மக்கள் எல்லாம் இன்றைக்கு அதில் போய் இன்றைக்கு நாங்கள் என்னத்தை கண்டுறாங்க? எல்லாரும் இன்றைக்கு மடிஞ்சு இன்றைக்கு நீங்கள் நினைச்ச சாதிக்க வழிக்கு தான் இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு விளக்கிட்டவே. அப்போ நூலகம் எரிச்சது என்னத்துக்கு எரிச்ச நீங்கள்? நூலகம் எரிச்ச நாடு தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்தது, இந்த மக்கள் இந்த பிரச்சனையும் வந்தது. அப்போ பிரச்சனையை தூண்டுறது யார்? நீங்கள்லாம். இன்றைக்கு தூண்டி போட்டு நீங்கள் நல்ல பிள்ளை மாதிரி எல்லாரும் காய்ச்சி கொண்டிருக்கிறீர்கள். உண்மையின்படி நாங்கள் எங்களோட மக்கள் தமிழ் மக்கள் யாரை வரவேற்கல, முதல் ஜனாதிபதி ஜேஆர் ஜெயவர்தனா வல்வட்டத்தில் ரேவடி கிடக்கிறெல்லாம் வந்து கூட்டம் கொண்டு போடையில உண்மையாக பிளேட்டால் எடுத்து கையில் எகிரி போட்டு ரத்தப்பட்டு வச்ச தமிழர். அன்றைக்கு ரத்த ருசி பிடிச்சி தான் இன்றைக்கு தமிழர் எல்லாம் வளைஞ்சு கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த ரீதியிலேருந்து அண்டையிலேருந்து இன்றைய வரை நாங்கள் வரவேற்கிறோம் தானே. எல்லாரையும் யாரை வரவேற்கல, எந்த ஜனாதிபதியை வரவேற்கல. எங்களோட பிரச்சனை உங்களோட தானே சொல்கிறோம், எங்களோட பிரச்சனையை தீருங்கன்னு சொல்லி. நாங்களும் உங்களை மாதிரி சமமாக வாழ உண்டு வர கேட்குறோம். நான் கூட குறியோடு கேட்கல தானே எங்களோட மக்கள். அப்போ இது யாரும் புரிஞ்சு கொள்ளல. எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் நீங்கள் முண்டு கொடுக்குறீங்க, திருப்பியும் அவங்களுக்கு முண்டு கொடுத்து கொண்டு அவங்கள்ட்ட வேண்டி கோடியாக பணத்தை வேண்டி கொண்டு நீங்கள் நினைச்சே சார்ஜோன்னு இருக்கிறீர்கள். எங்களோட மக்களும் புரியாமல் யாருக்கு போட் பண்ணணும், யாருக்கு போட் பண்ணக்கூடாதுன்னு தெரியாமல் நினைச்ச எழுந்த மானத்தில் எல்லாம் செய்து எங்களோட மக்கள் திருப்பியும் இனிமேத்தன்னு தயவு செய்து எல்லாரும் இனிமேத்தன்னு. சரி, இன்றைக்கு உள்ளூராட்சி சபை தேர்தல் முடியட்டுக்கு இனிமேல் வடக்கு மாவட்ட தேர்தல் ஒன்று வரப்போகுது. மாகாண சபை தேர்தல் வரைக்கும் நீங்களே உங்களோட ஏரியாவில் ஒவ்வொரு நிறுத்துங்க ஐயா. ஒவ்வொரு அமைப்பும் ஏன் அவனுவன்ற காலடிக்கு போகணும்? நாங்கள் அவனுவர்கிட்ட போய் ஏன் எங்கட பிரச்சனையை சொல்லணும்? ஏன் அவனுவர்கிட்ட போய் கெஞ்சோணும்? இனிமேல் தன்னும் வடக்கு மாகாண சபை தேர்தல் என்னும் எங்களுடைய ஆக்களை ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு நிறுத்தி நீங்களே மக்களுக்காக பிரச்சாரம் அவனை கொண்டே முன்னுக்கு கொண்டே மாகாண சபையில் அவனை தெரிவு செய்யப்பட்டு அவன் மாகாண சபை போராட்டத்துக்கு வையுங்கோ. அதுக்கு பிறகு பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க.
இங்கூட எங்கள் ஏரியாவிலேருந்து எங்கூட கூட மக்களை அனுப்புங்கோ, நீங்களே தெரிஞ்செடுங்கோ யாரையும் அனுப்பணும்னு சொல்லி தெரிஞ்செடுத்து அவனை அனுப்புங்கோ. அனுப்பினாத்தான் இனிமேல் எங்களுக்கு நாங்கள் எங்களது சுயகௌரவமாக நாங்கள் தொழில் செய்யலாம், நாங்கள் சுயகௌரவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருக்கும் முண்டு கொடுத்து இப்படியே அந்த கடைசியில் நாய் கடல் நடுக்கடலை உறவு நக்கு திரிகின்ற மாதிரி நாங்கள் நக்கி பிழைக்க வேண்டிய கட்டத்தில் நாங்கள் வருவோம். எல்லாரும் ஒரு 4-5 வருஷத்துல எங்கே போய் எப்படி நிற்க போகிறோமோ எங்களுக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் இப்போ விகாரிகள் கூடிக்கொண்டு போகுது. இனிமேல் விகாரியை சுற்றி நாங்கள் சிங்கள குடியேற்றம் வரும். சிங்கள குடியேற்றப்படி வரையக்களை எங்களை அடிச்சு கிளைப்பாங்க. பழைய காலம் மாதிரி அந்த காலம் மாதிரி அங்கே விட்டாங்க, எரித்தாங்க, கொடுத்துனாங்க, வெட்டுறாங்க, கப்பல் கப்பலாக ஏற்றி எங்களோட மக்களை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பினாங்க. இதெல்லாம் எங்களோட மக்கள் மறந்து போனீங்க. நாங்கள் எல்லாம் மறந்து போனோம். எங்களுக்கெல்லாம் முன்னுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி வெளிக்கடை சிறையில் என்ன நடந்தது, எங்களோட மக்களுக்கு எங்கே நடந்தது, திருவண்ணாமலைக்கு போய் எங்களை பஸ்ஸாக கொண்டாங்க. இதெல்லாம் நடந்த பிரச்சனை. இதெல்லாம் எங்களோட மக்கள் மறந்து போயிருக்கிறீர்கள். தயவு செய்து இனிமேல் நாங்கள் எங்களோட சொந்த காலில் நிற்கிறதுக்கு நாங்கள் முன்னுக்கு வரணும். எங்களோட மக்கள் எல்லாரும் சேர்ந்து முன்னுக்கு வந்து நாங்கள் எங்களோட சொந்த காலில் நின்று நாங்கள் எங்களோட சுய கௌரவத்துக்காக பாடுபட்டால் தான் நாங்கள் ஒரு சுய கௌரவமாக வாழ வேண்டி வரும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இப்படித்தான் போவோம். நன்றி. நாளைய தினம் இந்திய இலங்கை மீனவர்களிடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற இருப்பதாக அறிய முடிகிறது. அதில் நீங்களும் கலந்து கொள்வதாக அறிகிறோம். அது அந்த விடயம் சம்பந்தமாக எனக்கும் இது நேற்றைக்கு தான் தெரியும். இப்படி இந்தியாவில் இருந்து ஒரு குறிக்கப்பட்ட சில மீனவர்கள் இலங்கைக்கு வருவதாகவும் அவர்களோட சில ஒரு கலந்துரையாடல் செய்வதாகவும் எனக்கு ஒரு தகவல் ஒன்று வந்தது. அதை நான் விரிவாக கேட்டால் அது என்ன மாதிரி எந்த அடிப்படையில் இந்த தகவல்னு சொல்லி இது வந்து கேட்டதுக்கு இடங்க இப்படி பண்டாரில் ஒரு 3-4 பேர், கிளிநொச்சியிலேருந்து ஒரு 3 பேர், முல்லைத்தீவிலேருந்து ஒரு 2 பேர், யாழ்ப்பாணத்திலேருந்து ஒரு 5-6 பேர் இதில் சந்திக்கிறதாகவும், யாழ்ப்பாணத்தில் வந்து ஒவ்வொரு சமாச ஏரியாவிலேருந்து ஒவ்வொரு ஆள் எடுத்தும் அதில் போய் கலந்து கொள்றதமாக எங்கள் ஒரு தகவல் வந்தது. அப்போ நான் கேட்டனால் இது எந்த அடிப்படையில் நாங்கள் இவர்களோட சந்தித்து எங்கள் இது வந்து ஒரு நல்லெண்ண அடிப்படையில் நாங்கள் நட்பு ரீதியான ஒரு கலந்துரையாடல் உண்டு. இன்றைக்கு அவர்கள் தென்னிலங்கை இந்தியாவிலேருந்து எங்கள் இந்த தமிழ் உறவுகள் இந்தியாவில் வருகின சிறையில் இருக்கிற மக்களையும் பார்க்குறதாகவும் வேறு சில வேலை செய்தலுக்காக வருகின இப்போ எங்களோட கலந்துரையாடல் ஒன்று செய்வதற்கு கேட்டதுக்குனாங்க நாங்கள் நட்பு ரீதியில் எங்கள் இந்த இந்தியா தமிழ் உறவுகள் என்ற ரீதியிலேயும் நட்பு ரீதியிலேயும் நாங்கள் இந்த ஒரு கலந்துரையாடலை கலந்து கொள்ள இருக்கிறோம். அது இடம் வந்து இன்னும் எங்களுக்கு சொல்லலை. எங்கே சந்திக்கிறப்ப மன்னாரோ கிளிநொச்சியோ யாழ்ப்பாணம் ஒன்று சொல்லலை. நாங்கள் அதை அதில் கலந்து கொள்வதற்கு உண்மையின்படி நாங்கள் இங்கே இருந்து ஒரு 6-7 பேர் நாங்கள் போகிறதுக்கு இருக்கிறோம். அதே மாதிரி மன்னார்லேருந்து ஒரு 3 பேரும், கிளிநொச்சி 3 பேரும், முல்லைத்தீவிலேருந்து ஒரு 2 பேர் வந்து அதில் ஒரு கலந்து கொள்கிற மாதிரி தான் ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால் இந்த பட்டளந்த ஒரு கொலை முகாம், இறைச்சிக்கடை கொலை முகாம் ஒன்று இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையின்படி அதில் வந்து கொத்தாக இப்போ இருந்த தமிழ் மக்களை விட சிங்கள மக்கள், அப்பாவி மக்கள் தான் அதில் கூடுதலாக கொல்லப்பட்டதாக வலைத்தளம் வழியாக போய்கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்கிறது. அந்த நேரத்திலே அந்த இனமே அந்த மக்களை அழிச்சிருக்கு. அப்பாவி சிங்கள மக்களை உண்மையின்படி அழிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த நேரம் ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் எத்தனை காலம் இருந்த இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கா இன்றைக்கு இப்படியாக ஒரு கொடூரான ஒரு மத முகாமை வச்சு இன்றைக்கு இப்படியான கொடூரம் அதே மாதிரி வேறு எங்கெல்லாம் இதே மத முகாம்கள் கொலை முகாம்கள் இருக்குன்னு சொல்லி இப்போ ஒவ்வொன்றா வெளிவிடுறார்கள். அப்போ உண்மையாக இவ்வளோ இந்த சிங்கள மக்களை யோசிச்சு உண்மையின்படி அந்த நேரம் இவ்வளோ சிங்கள மக்களை கொண்டு சொல்லி நாங்கள் நம்பையில் தான் தமிழ் மக்களை கொண்டுட்டு இவங்க சிங்கள மக்களை கொண்டாந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி தான் நாங்களே நம்பி கொண்டு நாங்கள். அதில் தமிழ் மக்கள் வந்து 100ல் 30% 40% என்று சொன்னால் அங்கால 60-70% வந்து அப்பாவி சிங்கள மக்களையும் அந்த கொலை முகாமில் கொண்டிருக்கிறார். அப்போ இதுக்கு வந்து யார் பொறுப்பு கூறுவது? இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது? இன்றைக்கு ஜெனீவாவில் எடுத்த போர்க்குற்ற விசாரணைக்கும் வந்து கேட்கல 2 வருஷம் ஒத்தி வைக்க சொல்லி அது அவங்கள ஒத்துக்கொள்ளல. எங்களுடைய ஆக்களை கேட்டு எங்களுடைய ஆக்கள் அவங்களுக்கு முண்டு கொடுத்து 2 வருஷத்துக்கு ஒத்து போய் இன்றைக்கு இந்த பிரச்சனை இங்கே போயிருக்கு. இப்போ இன்றைக்கு இதே ஒரு ஜனாதிபதி, இப்போ இதுக்கு பேர் ஜனாதிபதியாக இருந்தவர் இந்த மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? இந்த நாட்டு மக்கள், இந்த சிங்கள மக்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல போகிறார்? இந்த அப்பாவி சிங்கள மக்களையும் கொண்டு தமிழ் மக்களையும் கொண்டதுக்காக இந்த சிங்கள மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்? அப்போ இவருக்குரிய இந்த விசாரணை யார் செய்கிறது? இப்போ இருக்க அரசாங்கம் செய்யுமா? ஏனென்று சொன்னால் கொடிகாமத்திலேயோ இந்தியாவில் இங்கே செய்த ஒரு 8 பேரை கொலை செய்த ஒரு போலீஸை மிரிசுவில்லை 8 பேரை கொலை செய்த ஒரு போலீஸை அதுக்கு தூக்கு தண்டனை இன்றைக்கு நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதித்து இன்றைக்கு சிறைச்சாலையில் இருந்தவனுக்கு
முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சா வந்து மன்னிப்பு வழங்கி விட்டிருக்கிறார். 8 தமிழ் மக்களை, சிறுவர் உட்பட 8 தமிழ் மக்களை கொண்ட ஒரு போலீஸுக்கு, ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு இன்றைக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கியிருக்கிறான்னு சொன்னால், இன்றைக்கு எங்கள் இந்த அரசியல் கைதிகள் இன்றைக்கு என்ன செய்தவன், என்னத்துக்காக இன்றைக்கு சிறைச்சாலை விபலாகம் வச்சிருக்கிறீர்கள்? ஏன் அவைக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவைகளை ஏன் விடுதலை செய்யலாது? ஒரு 8 பேரை கொலை செய்த போலீஸுக்கு பொது மன்னிப்பு வழங்கின அரசாங்கம் எங்களது அரசியல் கைதிகளுக்கு ஏன் பொது மன்னிப்பு வழங்கலாது? இன்றைக்கு வருஷக்கணக்காக 40 வருஷம், 50 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் என்று சொல்லி சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னத்துக்கு இவைக்கு பொது மன்னிப்பு வழங்கலாது? என்ன காரணம்? அப்போ நீங்கள் இப்போவும் இனவாதத்தை தூண்டிக்கொண்டு தான் இருக்கிறீர்கள். அது இப்போ வந்த அரசாங்கம் என்றாலும் சரி, இப்போ வந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, அப்போ அதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு காணலாம், அதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும் என்று சொன்னால் இன்னும் அதை விட மோசமாக போய்கொண்டிருக்கிற மாதிரி கிடக்கு. எங்களுக்கு சந்தேகங்கள் வந்துருக்கு. இன்றைக்கு எங்களுக்கு முற்றுமுழுதாக சந்தேகம் வந்துருக்கு. இனிமேல் தன்னும் இப்போ வந்த அரசாங்கம், இப்போ கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அனுராக் அவர்கள் உடனடியாக இந்த அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவர்களை விடுதலை செய்ய வேணும். அடுத்தது பெற்றோரால் கூட்டிக் கொண்டே ஒப்படைத்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அதுக்கு தான் ஒரு விசாரணையை உருவாக்கி, விசாரணை குழுவை உருவாக்கி அதுக்கு விசாரணை செய்து அதுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி மக்கள் மத்தியில் அதுக்கு வெளியில் அறிவித்தல் விட வேணும். நான் உண்மையாக இந்த எங்களோட மக்கள் வந்து அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஓட் பண்ணுற காரணமே இதுதான். தெரிஞ்சோ தெரியாமலோ 3 நாடாளுமன்ற உறுப்பினரை இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறேன்னு சொன்னால் இதுதான் காரணம். அனுரகுமார திசாநாயக்கா ஏற்கனவே வந்து ஒரு இதில் இருந்தவர், என்ன ஜேவிபி கட்சியில் இருந்து அவங்களுக்கு எங்கள் போராட்டம் மாதிரி நீங்களும் ஒரு போராட்டம் நடத்துனீங்கள், போராட்டத்தை வேலை உங்களுக்கு தெரியும். அதைத்தான் எங்களோட மக்கள் நம்பினவர்கள். நம்பித்தான் இந்த மக்கள் போட் பண்ணினது. சரி, அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக வந்தால் அவர் உண்மையாக எங்கள் இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வார், இந்த பெற்றோரால் கொண்டே கையில் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன நடந்தோன்னு விசாரணை செய்வார், எங்கள் இந்த மக்கள் எங்கள் இந்த நாடு முன்னேறும், எங்கள் நாட்டில் மாற்றத்தை கொண்டு வருவார்னு சொல்லித்தான் நாங்கள் மாற்றத்துக்கு போனது. எங்களோட மக்கள் உண்மையாக இன்றைக்கு யோசிச்சு பாருங்க. இதுவரை காலத்திலையும் ஒரு தென்னிலங்கையில் இருக்கிற கட்சி கொண்டு வந்து இங்கே ஒரு பாராளுமன்ற சீட் எடுக்கிறதே கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கு 3 பாராளுமன்றத்துக்குள்ளே 3 பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பிக்கிறாங்க. எங்களோட தமிழ் மக்கள் உங்களை நம்பித்தான் அனுப்பினது. அரசியல் கைதிகளுக்கு ஒரு விடுதலை வரும், கையால் கூட்டிக்கொண்டு ஒப்படைத்த பிள்ளைகளுக்கு ஒரு தீர்வு வரும், எங்கள் இந்த நாங்கள் சந்தோஷமாக வாழுவோம், எல்லாரும் சமமாக வாழுவோம் என்று சொல்லி நம்பித்தான் போட் பண்ணினது. ஆனால் இன்றைய வரையும் எந்த விதமாக நடக்கவும் இல்லை, இந்த மாற்றமும் வரவில்லை. இனிமேல் தன்னும் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இதைத்தனும் கவனத்தில் எடுத்து இனிமேல் தன்னும் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்கோ. உங்களை நம்பித்தான் எங்களோட மக்கள் போட் பண்ணினது. இனிமேல் தன்னும் இந்த அரசியல்வாதிகளுக்கு, எங்களுடைய அரசியல் கைகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கி அவர்களை விடுதலை செய்யுங்கோ. எங்கள் இந்த கையால் பெற்றோர் கொண்டே கையால் ஒப்படைத்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு விசாரணை செய்து அதுக்குரிய பதிலை வழங்க வேணும். அடுத்தது எங்கள் இந்த மக்கள் நாங்களும் சம உரிமையோடு வாழணும். இலங்கையில் எல்லாரும் ஜனநாயக நாட்டில் நாங்களும் எல்லாரும் சம உரிமையோடு வாழணும் என்றுதான் நாங்கள் ஜனாதிபதி அவர்களை மீண்டும் கௌரவ ஜனாதிபதி அவர்களை மீண்டும் கேட்டுக்கொண்டு கொள்கிறோம். தயவு செய்து ஜனாதிபதி அவர்களை இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து உண்மையின்படி நாங்களும் எல்லா மக்கள் மூலம் சம உரிமை வாழ்றதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இன்றைக்கு அர்ஜுனா வந்து பார்லிமெண்ட்டில் பேச முடியாது, தடை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த தடை ஏன் விதிக்கப்பட்டதுன்னு சொன்னால், தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை எடுத்து கதைச்சு அது பெரிய ஒரு பூதாகாரமாக வந்த நிலைமையில் தான் இன்றைக்கு அர்ஜுனாவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு தமிழன் ஒருதன், இப்போ நாங்கள் அர்ஜுனாண்டு பார்க்காமல் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாண்டு பார்க்காமல் தமிழன் ஒருதனுக்கு பாராளுமன்றத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது எங்களோட தமிழ் அரசியல் கட்சிகள் ஏன் மௌனம் சாதித்தவை? உண்மையின்படி ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரைக்கும் எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் குரல் கொடுக்கணும், கட்டாயமாக குரல் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் வெளிநடப்பு செய்யணும். உண்மையின்படி அதுதான் ஒரு செய்ய வேண்டிய விஷயம். அதை விட்டுட்டு ஒரு சிலர் வந்து என்னென்னு சொன்னால், அர்ஜுனா வந்து சில கட்சிகளை தாக்கி கதைச்சது உண்மையின்படி அது சரியானத்தான் கதைச்சது, பிழையண்டு இல்லை. அர்ஜுனா கதைச்சது பிழையண்டு இல்லை. அவர்கள் தங்களுக்கு சாதத்தை பயன்படுத்தி கொண்டு அர்ஜுனாக்காக ஒரு சிலர் வந்து அர்ஜுனாக்காக கதைச்சிருக்கலாம். அது வந்து சுயநலமாக இவங்கள் போலி அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போலி அரசியல்வாதிகள் போலி அரசியலை நடத்தி கொண்டு இவ்வளவு காலமும் அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்து கொண்டு இன்றைக்கு வந்து அர்ஜுனா இப்போ இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இப்படியெல்லாம் கதைக்க வலிக்கிட்ட அப்புறம் தான் ஒரு சிலர் ஆதரவினேன். அப்போ இன்றையின்படி உண்மை அர்ஜுனாவாக இருக்கலாம், அது ஆறாக இருக்கலாம். இன்றைக்கு ஒரு பாராளுமன்றத்தில் ஒருத்தருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதுனா ஒட்டுமொத்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரும் கதைக்கணும். அதை விட்டுட்டு கதைச்சி உடனடியாக இல்லாட்டி வெளியேறணும். உண்மையின்படி அதுதான் செய்ய வேண்டிய வேலை. அதை விட்டுட்டு உண்மையின்படி அவர் அப்படி கதைச்சா இவர் அது அர்ஜுனால பிள்ளை தான். பொம்பளைகளை பற்றி பாராளுமன்றத்தில் கதைச்சது அர்ஜுனால சரியான பிள்ளை.
ஆனால் என்னத்துக்கு தடை வச்சது? எங்களோட மக்கள், இந்த தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை கதைக்க வலிக்கிட்டு தான் தடை வச்சது. அவனுக்கு மூளை லூசு, மனநோய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். ஏன்னு சொன்னால் பிரச்சனையை கதைக்கிறவன் எல்லாரையும் அப்படித்தானே சொல்லி கொண்டிருக்கிறேன். மூளை லூசு, அவன் மனநோய் பிடிச்சவன் சொல்லி. இந்த முட்டு கொடுக்குறவன் எல்லாம் நல்லவன், தமிழற்ற பிரச்சனை எடுத்து காய்ச்ச உடனே மனநோயாளி. அப்போ அதுக்கு எங்கள் தமிழ் அரசியல்வாதிகள், பாராளுமன்றத்தில் இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்யணும். அப்போ அதை விட்டுட்டு ஒரு சிலர் தங்களை இந்த ஆதாயத்துக்கு பயன்படுத்தி கதைக்கக்கூடாது. ஏன்னு சொல்லி அரிச்சினா வேறு விதமாக கதைச்சினா அடுத்தா நான் ஒரு சிலர் இப்போ அரிச்சினா கோயிலை கதைச்சிருக்கிறேன். இவ்வளோ காலமே அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்தாங்க. போர்க்குற்ற விசாரணைக்கு நாடுகள் கேட்கல, அதுக்கு நீங்கள் 2 வருஷம் ஒத்து கொடுத்து பெட்டி படியாக கோடி கோடியாக காசுகள் பணங்களை வேண்டினீங்க. பார்களை வேண்டி பார்களுக்கு சைன் கொடுத்த நீங்கள், பெட்ரோல் சைட்டு கட்டு நீங்கள், கூல் பார் வச்சிருக்கிறவனும் காணிகள், அரசாங்க காணிகளை 250-300 ஏக்கரில் தங்கள் இந்த பேரில் வட்டா போட்டவனும், அடுத்தது பூட் சிட்டி வச்சிருக்கிறவனும் இதைத்தான் செய்தவங்க. இந்த அரசியல்வாதிகள் இதைத்தான் செய்தவங்க. அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்து அரசாங்கத்தில் வேண்டி 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 இதைத்தான் செய்தவங்க. இன்றைக்கு அர்ஜுனா ஒரு நாள் பாராளுமன்றத்தில் கதைக்க வலிக்கிட்டோனால் எல்லாரும் இப்போ இன்றைக்கு ஒரு சிலர் ஆதரவு வைக்கிறேன். இதே கதையை வேலைக்கு எல்லாரும் கதைச்சிருக்கலாம். அதே மாதிரி தான் இன்றைக்கு எங்களை இந்த